1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம். நீங்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னியா ராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலேருந்து நம்ம 15ஆம் தேதி வரை நம்ம பிப்ரவரி மாதத்தில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கன்னியா ராசி அன்பர்களே, எப்போ பார்த்தாலும் அந்த 1ஆம் தேதி மட்டும் எதுலேயுமே தாமதமாகி எங்கேயும் போயிடக்கூடாது. அந்த தாமதத்தில் போனோம்னா நம்ம வெற்றி வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவோம். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் தேதி அருமையான சந்தோஷம், சுகம், ஒரு அனுகூல பிராப்தம் எல்லாமே உண்டு. 3ஆம் தேதி அருமையான ஒரு பாராட்டு, வெற்றி பெறுவது எல்லாமே வெற்றி கண்டு நாம் சந்தோஷம் அடைவது. 4ஆம் தேதி முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் தேதி அருமையான ஒரு நன்மை உண்டு, அனுகூல பிராப்தம் உண்டு, செல்வ கடாட்சம் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 6ஆம் தேதி நிறையா லாபம் பெறுவீங்க, வெற்றி பெறுவீங்க, சந்தோஷம் பெறுவீங்க, அனுகூலம் பெறுவீங்க. பயப்படவே வேண்டாம். 6ஆம் தேதி என்னமோ தெரியலை, நம்ம மனைவி, பிள்ளைகள், நம்ம சகோதரர்கள், பங்காளிகளுக்குள்ள ஒரு வருத்தம் வரும். அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசி ஜெயிச்சுக்குங்க. அதே மாதிரி 8ஆம் தேதி உங்களை பெருமையாக பேசுவாங்க. பெருமையாக பேசி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி, ஒரு அனுகூலத்தை உண்டாக்கி, ஒரு பிராப்தத்தை உண்டாக்கி, ஒரு நல்ல ஒரு வெள்ளமையை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவாங்க. அதே மாதிரி 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்ச காரியம்லாம் நிறைவேறி கண்டிப்பாக அன்றைக்கி வெற்றி வருவீங்க. பணம் கண்டிப்பாக வரும். இல்லாட்டி ஏதாவது வேலையில் வெற்றி வருவீங்க. அன்றைக்கி நல்ல பெயர் எடுப்பீங்க. அதே போல் 10ஆம் தேதி ஒரு குழப்பம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த குழப்பத்தில் கொஞ்சம் விடுபட்டு வெளியே அந்த இறைவனை வழிபட்டால், குலதெய்வத்தை வழிபட்டால் அந்த குழப்பம் அன்றைக்கிங்க தீரும். ஆனால் 11ஆம் தேதி எதுக்காகவும் கிளம்பி போயிடாதீங்க. போனீங்கன்னா அன்றைக்கி பெரிய அலைச்சல் உண்டாகும். அலைச்சல் உண்டாகி என்னடா இது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி மன கஷ்டம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுங்க. 12ஆம் தேதி அருமையான ஒரு சந்தோஷம், நிம்மதி, அனுகூலம், சுபயோகம், பண வரவு, எங்கே போனாலும் வெற்றி பெறுவது, அப்படி ஒரு அற்புதம் இருக்குது. அதே போல் 13ஆம் தேதி என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். ஒரு அனுசாரத்தை குறைச்சி கொஞ்சம் பார்த்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 14ஆம் தேதி அருமையான சந்தோஷம், நலமான ஒரு செய்தி, அனுகூலமான ஒரு செய்தி, ஒரு அற்புதமான ஒரு செயல் எல்லாமே அன்றைக்கி நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் தேதி அழகாக எல்லாருக்கும் மேலே யார் யார் மேலே வெறி கொண்டு பேசுனீங்களோ அவங்க பூரா பாசமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை பெறுவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதத்தில் நம்ம கன்னியா ராசிக்கு பார்த்தோம். அவர்களுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, 1லிருந்து 15ஆம் தேதி வரையும் அதே மாதிரி பாருங்கள். துலாம் ராசி அன்பர்கள் 1ஆம் தேதியில் கொஞ்சம் தாமதமாக எதுலையுமே கிளம்பக்கூடாது. அப்படி கிளம்புனீங்கன்னா நம்ம தோல்வி கண்டு போயிடுவோம். அதனால் கொஞ்சம் வேகமாக எங்கே இருந்தாலும் புறப்பட்டு போய் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு போனுங்க. கண்டிப்பாக வெற்றி வருவீங்க. 2ஆம் தேதி அதே மாதிரி சுகம், சந்தோஷம், அனுகூலம், பிரபுத்துவ லாபம், நிம்மதி, நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் தேதி கொஞ்சம் ஒரு நல்ல செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு துணிமணி எடுப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வீட்டுக்காக ஏதாவது சாப்பாட்டு பொருள் வாங்குவீங்க. இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் காத்திருக்கு. ஆனால் பயப்பட வேண்டாம், அது நல்லதுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் தேதி நிறைய வெற்றி பெறுவீங்க. உங்களை வெற்றி பெற்று உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரும். அதே போல் வெற்றி பெற்று சந்தோஷத்தை அடைவீங்க. 5ஆம் தேதி ஒரு பெரிய தடங்களாக இருக்கும் உங்களுக்கு. எதை பார்த்தாலும் என்னடா இன்றைக்கி இதை தொட்டோம், எந்த காரியத்தை பார்த்தாலும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுவீங்க. ஆனால் அதை தூக்கி குப்பையில் விடுங்க, இறைவனை வழிபடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் தேதி ஏதாவது ஒரு கெட்ட செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து செயல்படுங்க. 6ஆம் தேதி கொஞ்சம் நல்லா இல்லை, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் தேதி ஏதோ ஒரு உழைப்பு உங்களுக்காக நீங்கள் உழைச்சி அதில் வெற்றி பெற்று பார்ப்போம்னு சொல்லி அன்றைக்கிங்க உழைச்சி அப்படியே ஓடா தேவீங்க. ஆனால் அந்த உழைக்கிறது உங்களுக்கு வெற்றியாக வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 8ஆம் தேதி பெரிய புகழ், சந்தோஷம், பதவி, அனுகூலம், பிரார்த்தனாகம், 10 பேர் உங்களை பார்த்து மதித்து உங்கள் பாதங்கள் தொட்டு வணங்குவது, இல்லை என்றாலும் உங்களை போடாக பேசுவது, இந்த அனுபவத்தில் நல்லா போயிடுவீங்க. அதே மாதிரி என்ன பண்ணால் 9ஆம் தேதி நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க. அதில் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. 10ஆம் தேதி ஏதோ உங்களுக்கு பரிசு ஒன்று காத்துக்கிட்டுருக்குங்க. ஏதாவது ஒரு பரிசு, ஏதாவது ஒரு நல்ல செய்தி, ஏதாவது ஒரு நல்ல ஒரு அனுகூல பிரார்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் தேதி அருமையான வாழ்வு, சந்தோஷம், நிம்மதி, பிரபுத்துவ லாபம் எல்லாமே கண்டு சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி 12ஆம் தேதி நிம்மதி அடைவீங்க. அப்பா, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் இன்றைக்கி பலன் பரவாயில்லையே அப்படி நிம்மதி அடைவீங்க. கண்டிப்பாக அன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும். 13ஆம் தேதி உங்களுக்கு சிறப்பான நாள். அவ்வளோ ஒரு அற்புதமான நாள். எதை கண்டாலும் வெற்றி தான். அதே மாதிரி 14ஆம் தேதி கண்டிப்பாக அன்னைக்கும் ஒரு அற்புதமான நாள், சிறப்பான நாள், அனுகூலம் பெற்ற நாள். 14ஆம் தேதி வெற்றி பெறுவீங்க, முயற்சி எடுப்பீங்க, எல்லாத்துலேயும் வெற்றி தான்.
அதே போல் வந்து 15ஆம் தேதி அருமையாக முயற்சி எடுத்து எல்லாத்துலேயும் வெற்றி கண்டு ஒரு பெரிய அனுகூலத்தை வெற்றி பெறுவீங்க. துலாம் ராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோமோ இல்லையா, நீங்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, அடுத்தது